சொன்னது போட்டுக்க மாட்டேங்கல இப்போ பைத்தியமாயவே கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது டைம் இல்ல கரியுது கை போடுறேன்டி வாசனை வருது மஞ்சள் இதுக்கு மேல போட்டா ஒரே ஆகுறீ ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே உப்பு போடணும் இது சீஸ் நல்லா இருக்கு இந்த கிச்சன்ல நம்மளே சமைச்சு செம்ம போரா இருக்கு இந்த குக் வித் கோமாளி மாதிரி ஏதாவது ஒரு கோமாளி சிக்கினா பரவாயில்ல நம்ம வீட்டு பலியாடே ஒண்ணு சுத்திட்டு இருக்கோம்ல அப்போ இன்னைக்கு நான் தான் அந்த பலியாடா இனிமே நீ தான் பலியாடு இனிமே தான் சரி பண்றது பத்தி ஒண்ணும் இல்ல ஒரு செஃப் லெவல்ல ஒரு ஆப்கானிஸ்தான் பிரியாணி என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஒரு நீங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான லெமன் ரைஸ் பண்ணணும் லெமன் ரைஸா சரி லெமன் ரைஸ் எனக்கு பிடிக்காது தெரியும் சரி அது மட்டும் தான் லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை உனக்கு ஒரு ஜஸ்ட் ரூப் வைக்கிறதுக்கு அந்த ஊக்கு வைக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுட்டா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை லெமன் ரைஸ் சரி உனக்காக ஏதோ ஃபர்ஸ்ட் எபிசோடா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாதம் மட்டும் வச்சிருக்கேன் அப்ப என்ன கேரக்டர் சாப்பாடு கொட்டி இது பண்ணி கிளற வேண்டியதான் ஓகே இதான் சமைக்க போற பாத்திரமா என்னடா ஆரம்பிக்கவே இல்லை ஐயோ எல்லாமே பிளான் பண்ணாத மாதிரி நடக்குது சரி ஓகே இதுதான் சமைக்க போறதா ஆமாண்டா நீ இல்ல அடுப்பத்து வைக்கிறதுக்கு லைட்டர் காணும் சில பேர் சிரிச்சானா பேய் மாதிரி இருப்பான் லைட்டர் நான் தான் இருக்கணும் ஒண்ணுமே போடல ஓகே அடுப்பு பத்த வச்சிட்டோம் சரி ஃபர்ஸ்ட் அடுப்பத்து வச்சியா பத்த வச்சிட்டேன் சரி சரி எண்ணெய் விடுதோ இங்க போறேன் இதுதான் அந்த எண்ணெய் எண்ணெய்தான் அவ்வளவு எண்ணெயுமா விடுவ லெமன் ரைஸ்க்கு இது இருக்கிறத கூட சொன்னியடி சரி கடுகு கடுகு இங்கதான் இருக்குமா அங்கதான் இருக்கணும் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு இதுவா அதுதான் உளுத்தம் பருப்பு அதான் கடலை பருப்பு அங்க வெய் அதுவும் தான் வேணும் உளுத்தம் பருப்பு இதுதானே உளுத்தம் பருப்பு அதுதான் வரமிளகா எடுக்கிறியா பச்சை மிளகா இருக்கு போறோம் பச்சை மிளகா போறோம் மஞ்சள் பொடி எடு லெமன் ரைஸ்ல மஞ்சள் பொடி வருமா லெமன் ரைஸ்னாலே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அடுப்பு காஞ்சிட்டு இருக்குடா ஏதாவது ஒண்ணு போடு கடுகு போடு கடுகுக்கு ஸ்பூன் இல்லையே கையில எல்லாம் போடக்கூடாது கடுகு கீழே சீக்கிரம் டைம் இல்ல ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல நான் ஆப்பி போடுவேன் ஹலோ போடு எண்ணெயில போடணும் சைடுல போடக்கூடாது வந்துருடி அது கோணையா இருக்குடி நீ தான் எண்ணெயில பார்த்து போடணும் நான் தானே சொல்றேன் எண்ணெய் காயவே இல்ல சரி ஓகே கொஞ்சமாச்சும் பெருசு பண்ண லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணுமா இல்ல அப்புறமேல உளுத்தம் பருப்பு இதுதான் உளுத்தம் பருப்பு இந்த ஸ்பூன்ல எவ்வளவு எடுத்துக்கணுமா எடுத்துக்கோ போடு போடலாமா போடு காயில சைடுல போடு எண்ணெய் சரி போடு லெமன் ரைஸ் போட்டு சாப்பிடுடி கடலை பருப்பு எங்க கடலை பருப்பு இங்க இந்த ஸ்பூன் இருக்கு அது வெடிக்கும்னு சொன்னேன் வெடிக்கும் நீ தான் அதுக்குள்ள போட்டியே சொன்னது போட்டுக்க மாட்டேங்கல இப்போ பைத்தியமாயவே போடலாமா இது போடு இது என்னது கடலை பருப்பு ஒரு ஸ்பூனா போடு மேல போடணுமா சைடுல போடு அது இன்னும் வெடிக்கல இங்க போடு போட்டாச்சு கடலை பருப்பு வெயிட் பண்ணது வெடிக்கட்டும் சரி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு அதெல்லாம் ரீவைண்ட்லாம் பண்ண வேண்டாம் ரீவைண்ட் சோதிக்கிறான் இதுவா கொட்டல புரியுங்களா சோறு கிடையாது என்ன வந்து அந்த சைடு இது பண்றேன் பாப்ப மாதிரி அப்படி சரி என்ன இதே ஆகல கடுகே வெடிக்கல வெடிக்கும் அங்க எங்க வைக்கிற கரண்டிய இங்க வெயி
கரண்டி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. வெடிச்சுதா இல்லையா? கருவேப்பிலை போடு. கருவேப்பிலை போடு. கருவேப்பிலை எடுத்து அப்படியே பீச் போடணுமா? அப்படியே போடு. பிச்சனத்துக்கு போடுற போடு. போடு. மஞ்சள். வாசம் நல்லா இருக்குல்ல? ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ள எப்படி வாசம் வரும்? வாசம் வருதுடி, எனக்கு வாசம் வருதுடி. சரி மஞ்சள் பொடி எங்க இருந்தா? மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி கேர்ஃபுல்லா. பச்சை மிளகாய் போடவே இல்ல. போடு. போடு. சீக்ஸும் போட்டால. ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்போ வந்து மஞ்சள் பொடி போடு. வா, செம்ம மணம்டா. கொஞ்சம் கம்மி. சரி போடு, பரவாயில்ல விடு. போடு. இன்னும் விழவே இல்ல. விழுந்துருச்சுடி. மஞ்சள் இருக்கு பாரு உள்ள. கொஞ்சம் பொடி போடு. நோட்டு போட்டுருக்கதுக்குண்ணா. போடு. நோட்டு போட்டிருக்க. கொஞ்சம் பொடி போடு. கொஞ்சமாச்சும் கை இருக்கணும்டா. எடு. அவ்வளோ இல்ல. டைம் இல்ல, கரியுது. கை போடுறேன்டி. போடுறேன். என்ன போறது? நான் தானே பேசுவடி. இதுவும் பேசும் இன்னும் பேசுடி. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க சமைச்சுட்டு இப்போ. இந்தா சாதம். அவ்வளவுதானா? இந்த வேவு போதுமா? என்ன வேகணும் அதுல? வதக்கணும், தாளிக்கிறது. அவ்வளவுதானா? மஞ்சள் பொடியோட பச்சை வாசம் போச்சா? மஞ்சள் பொடி வாசம் வருது. மஞ்சள் பொடி பச்சை. வேற எல்லாத்தையும் போட்டுறியா? இல்ல இந்த அளவுக்கு இந்த சாதம் பத்துமா? போடு, பரவாயில்ல பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். போட்டுருவா? இப்படித்தானே போடணும். போடு போடு, சீக்கிரம் போடு. மொத்தமா போட்டுருவா? போடு போடு. நீதான் சாப்பிடணும். இவ்வளவு எப்படி சாப்பிடுறது? வதக்கு சீக்கிரம். கையெழுமணும்ல. சரி வதக்கு. சொல்லு, நான் வதக்குறேன். கையெழும்பு சின்ன அங்கெல்லாம் கொட்டுற கௌஷி. சரி எடுத்துக்கலாம். நல்லா இந்த கட்டி இல்லாம இது பண்ணணும். மிக்ஸ் பண்ணு. கட்டி இல்லாம கிடுகிடுன்னு கலக்கணும். இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது ஒரு லெமன் ரைஸ்க்கு. ஸ்கிராட்ச் விடும் கௌஷி பாத்திரத்துல. அறிகிட்டவனே பரதேசி போல கலக்கு. அடி வரைக்கும் போய் கலக்கு. ஒரு லெமன் ரைஸ் என்ன? நீதான் கௌஷி அந்த கட்டி எல்லாம் இல்லாம நல்லா உதிர் உதிரா பாரு பாரு. இந்த மாதிரி பண்ணுமா? பாத்திரத்துல ஸ்கிராட்ச் விடக்கூடாது. பாத்திரத்துல ஸ்கிராட்ச். அத உட்டர் தானே யூஸ் பண்றாங்க. ஸ்கிராட்ச் அப்படி எல்லாம் கிடையாது. பிரஷர் கொடுக்க கூடாது. பிரஷர் இதுக்கு மேல கொடுக்கணும். ஒரே மாதிரி. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உப்பு போடணும்ல. உப்பு அங்க இருக்கு. சிம்ல தானே வச்சிருக்க. சிம்பிளா தான் இருக்கு. உப்பு பார்த்தா கரெக்டா போடணும். அளவு எவ்வளவு போடணும் சொல்லு. கரெக்டா போடணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு கௌஷி ஆப்திடுவேன் நானு. கரெக்டா போடுங்கிறது தெரியுது. எவ்வளவு போடணும் சரி சொல்லு. இப்போ ஒரு அளவு என் கண்ணுல இது அது போடு. ஏன் ஒரே இடத்துல போடு. சரி ஓகே. இன்னொரு கொஞ்சம் குடி போடு. ஏன் அவ்வளோ இல்ல, கொஞ்சம் குடி போடு. கொஞ்சம் அந்த கரண்டியில தான் பாதி உப்பு இருக்கு. கலக்கில போதும். சீக்கிரம். நான் தான் பாதி வேலை பண்ணிட்டு இருக்கேன். பாதி டக்கு டக்குன்னு ஆகட்டும். உருளைக்கிழங்கு வேற பண்ணணும். போதும். ஆஃப் பண்ண அடுப்பு. ஆஃப் பண்ண. அவ்வளவுதான் வதக்கினது. போதும். இப்போ வந்து சூடு வந்து ஆறணும். சரி அங்க வை. டம்ளர் அங்க வை. இப்படி 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 பண்ண லெமன். அழுத்தியா? அப்படி பண்ணா அங்கேயே ஜூஸ் வந்துரும். ஓகே. சரி எது பண்றோம்? ரெண்டு தான் கட் பண்ண டைம் இல்ல. இப்போ வந்து எப்பவுமே லெமன் ரைஸ்க்கு வந்து அடுப்பு அணைச்சிட்டு தான் வந்து லெமன் ஜூஸ் விடணும். அப்படியா? ஏன் அப்படி விட்டா? கசப்படிக்கும். அடுப்பு அணைச்சிட்டு ஒரு லைட்டா வார்மா இருக்கிறப்ப தான் ஒண்ணு. இப்போ கையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி விடணும். கொட்டை ஏதாவது சப்போஸ் உனக்கு தெரியாம இருந்தா கூட கையிலேயே வரும். இப்படியா? இப்படி வச்சு கேப்லயா? நீ கத்தில எடுக்கும்போது நீ எல்லா ஜூஸையும் கையில தான் அம்மா வச்சிருக்க. கடுப்பாயிடுவேன் நானு.
சரி தாண்டி சொன்னேன். சரி ஏதோ ஒன்று பண்ணு. இன்னொரு லெமன் ஆடு. இன்னொரு லெமன்னா ரொம்ப புளிச்சிராயிச்சோ. இன்னொரு லெமன்னா இன்னொரு லெமன் இல்ல, அந்த லெமன்ல இன்னொரு பாதி. அதையும் புளியணுமா? அது புளிச்சாதானே லெமன் மாதிரி இருக்கும், இல்லைன்னா மூஞ்சி மாதிரி இருக்கும். ஓ மூஞ்சி மாதிரி. என்ன பண்ற? சக்கையை புளி அடிச்சிருவேன். போடு போடு போ. ஓகே. டஸ்ட்பின்ல போடு. என்ன பண்ற? கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? சிந்தாத சைடு எல்லாம் சைக்கிள் சொல்லு. நல்லா கலக்கி விடு. சரி இதான் லெமன் ரைஸ் போறோம் கலக்கினது. முடிஞ்சா? ஓகே. பரவாயில்ல, ரொம்ப டைம் எடுத்துக்கல. பேச்சுலர் இதுல வேணும்னா நடக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். வேணும்னா நிலக்கடலை, முந்திரி பருப்பு, திராட்சை, என்ன திராட்சையெல்லாம் திராட்சை போடலாம். சரி டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ண நீ தான் நீ பண்ணு. ஃபர்ஸ்ட் பண்றியா? நான் பண்ணல, உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணு. அண்ணா அதுல விசங்க வந்திருக்கண்ணே. சுடவே இல்ல. கீழெல்லாம் சிந்தாத. ஏன் என்ன இல்லைன்னு சொல்லு. உப்பு உப்பு இல்லையா? உப்பு பத்தல. போடு கொஞ்சம். நீ ஒரு டேஸ்ட் பண்றியா? நான் பார்க்கிறேன். நீ பார்த்து கரெக்டா இருக்குன்னு சொல்லு, நான் அதுக்கப்புறம் பார்க்கிறேன். உப்பு பத்தல. பத்தல பத்தல போடலாமா? இத்தனை போடலாமா? போடு போர் போர் நிறைய ஆயிடுறது. போடு, நிறைய ஆயிடுறது பாவம். இது காமெடி இல்ல மேம். சரி சாப்பிடு. உப்பு ஜாஸ்தியா இருக்கா? இது சாப்பிடறதுக்குள்ள கேட்கறேன். இப்பதான் நீ கையில போட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. சக்சஸ் சக்சஸ். அங்க போனேன்னா கேமரால இருந்து அவுட் ஆயிடும். சரிதா? லுக்ஸ் குட். உருளைக்கிழங்கு டக்குன்னு அதே பாத்திரத்துல எடுக்கிறோம். உருளைக்கிழங்கு எடுக்கிறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் பண்ண போறேன். ஒரே உருளைக்கிழங்கு. ஓகே. இந்த உருளைக்கிழங்கு என்னடி வேகல வைக்க வேண்டாம், அப்படியே வா. இது வந்து பேச்சுலர் குக்கிங், அதனால வேகலாம் வைக்க வேண்டாம். சின்ன சின்னதான இருக்கணும். நீ அப்படியே ஃப்ரை வேக வைக்க வேண்டாம், அந்த வழியில நமக்கு இல்லையா. பாதியா கட் பண்ணு. பாதி நெட்டியாச்சு. இதுக்கப்புறம் அத வந்து இன்னொரு இது அது இது வர்டிகலா ஸ்ட்ரிப்ஸ் இது சர்க்குலரா. இப்படி கொஞ்சம் திக்னஸோட. ஓகே ஓகே. கரெக்ட். ஓ நம்ம இந்த இதுக்கு போற மாதிரி சிப்ஸுக்கெல்லாம் லேஸுக்கு வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. பார்த்தே இல்லை. நல்லா வெட்டுறே, பரவாயில்லையே. இதை விட நல்லா வெட்டுவோம். நீ சொன்னா கிராஸா போயிடுது. குட்டியா குட்டி குட்டியா குட்டியா இப்படி நல்ல தின்னான இருக்கும். இது பண்ணல, ஏன்னா வேகாது. சின்ன சின்னதா போட்டேன். டயர்ட் ஆகுது எனக்கு. நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு டயர்ட் ஆகுதான். சரி, ஏன் இதை இவ்வளவு சின்ன சின்னதா இருக்கணும்? அப்பதான் சீக்கிரம் வேகும். நம்ம வேக வைக்காம தானே டைரக்டா போட்டு ஃப்ரை பண்ணுவோம். சின்னதா நறுக்கணும்னா நல்லா கிறிஸ்பியா. இது எங்க அம்மாவோட டிஷ். ஆன்டி சமையல் கேட்கவே வேணாம். எவ்வளவு நேரம் இருக்கிற? அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வேணும். என்ன வேணும்? ஜோக்கா. எடு, ஏதோ ஒரு எண்ணெய் எடு. அடுப்பு ஆன் பண்ண வேண்டாமா குஷி? டக்கு டக்குன்னு பண்ணணும். இதுக்கு சிம்லையா? சிம் எல்லாம் வேண்டாம். சிம்ல தான் வைக்கணும். குஷி ஒண்ணுமே வேகாது குஷி. சொல்லிருக்காங்கடி எல்லாம் சிம்ல தான் வைக்கணும்ட்டு. எண்ணெயை விடு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா உண்டு. தாராளமா விடுறது. நீதான் சாப்பிடணும். நான் சாப்பிடுறேன். கடுகு போடு. கடுகு நிறைய மாதிரி ஸ்பூன் இல்ல, அதனால இந்த ஸ்பூன் எடுத்துக்கிறோம். சொல்றத செய்டா. எவ்வளவுனா? டைம் இல்ல, போடு. போடு. எவ்வளவுன்னு மறுபடியும் பாரு, நான் அப்பதானே சொன்னேன் எண்ணெயில போடு. இதுக்கு இப்ப இவ்வளவு கடுகு? அவ்வளவுதான் கடுகு.
வெடிக்கிறதுக்கு எப்பயுமே சரி போடு. இது எண்ணெயில போடணுமா சைடுல போடணுமா? சைடுல போடு. இன்னும் கடுகு சூடே ஆகல எண்ணெய். சைடுல போடுன்னு எண்ணெயில போடு. எண்ணெய் இல்ல இது சைடு தான், இது சைடு தான். கை எண்ணெயில தெரியல போடணும்னு நானு. ஏய் இப்ப சைடுன்னு தான்டா சொன்னா அப்போ. இன்னும் கடுகு சூடே ஆகல எண்ணெய். சைடுல போடுன்னு எண்ணெயில போடு. எண்ணெய் இல்ல. கடுகு வெடிக்கவே இல்லையே. வெடிக்கும். அடுப்பு பெருசு பண்ணு. நான் தான் பண்ணு. பெருசு பண்றேன். நான் உன்னை எண்ணெயில தானே எல்லாத்தையும் போட சொன்னேன். எண்ணெயில தாண்டி போட்டேன். இதுக்குள்ள தாண்டி எண்ணெய் விட்டோம். இதுக்குள்ள தாண்டி எல்லாத்தையும் போட்டோம். கொஞ்சமாச்சும் பெருசு பண்ணு கோஷி. அவ்வளவுதான். பெருசு பண்ணிட்டா. பெருங்காயம் போடு. வெங்காயம். பெருங்காயம்டா பெருங்காயம். இதுவா? பெருங்காயம் தான் பெருங்காயமா? எவ்வளவு பண்ணணும்? கொஞ்சமா போடு. சால்ட் பெப்பர் மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் இப்படி ஒரு பிரஸ் பண்ணேன்னா போதும். போதும் போதும். போட்டேன். போதும் நீ ஏன் போடுற? போதும் இப்பதான் நீ சொன்னேன். ஏன் இன்னும் கடுகு வெடிக்கல? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது பிடிக்கல. வெடிக்கும். வெடிச்சிட்டு போடணுமா? வெடிச்சிட்டு தான் போடணும். இல்ல போடு. வெடிச்சது வெச்சிடுது. உளறுவாங்க. உளறா. வெடிச்சிடுது. கொஞ்சமா போடணும் கோஷி. இது ஒண்ணு லெமன் ரைஸ் கிடையாது. ஆமா. மறுபடியும் கொஞ்சம் அக்கறைக்கு இல்ல பாரு. கொஞ்சமா போடு. போட்டா போடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எடுத்துட்டேன். மஞ்சள் பொடி போட்டாச்சு. கருவேப்பிலை போடணும்ல. வேணும் அதான். என்ன ஏதோ சொல்லியிருக்காரு. அதையும் போட்டு போட்டு சொரான்ற. போதும். அதை போடு. உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்க பாரு. அதுல போடு. போதுமா? அது பெருசு பண்ணது போதுமா? போதும்டா. வெண்ணெய் போடு. வதக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்குது. அவ்வளவுதானா? உப்பு உப்பு போடு. உப்பு கூப்பிட்டா வந்துருமா? நீ தானே எடுத்து நான் போடணும். நான் தான் போடணும். இரு வரேன். இது எவ்வளவு உப்பு போடு. போடுன்னா எவ்வளவு உப்புக்கு மட்டும் இவன் சமாளிக்கிறாங்க. இல்ல கரெக்டா தான் சொல்றேன். போதும் போதும். எவ்வளவு போடுற? ஆனா இப்ப அடுத்து காரத்துக்கு மிளகாய் அங்க எல்லாம் மிளகா பொடி அங்க இருக்கு. எங்க மிளகா பொடி இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியல. வதக்கு. உப்பு போட்டேல்ல வதக்கு. சீக்கிரம் வதக்கு. சீக்கிரம் வதக்கு. கையில தலைய வச்சு தலைய அப்படிதான். உனக்கு பொறுத்துதான் எனக்கு பொறுத்துதான் தெரியல. ஐயோ ஒண்ணும் இல்ல. வதக்கு. வதக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ தாண்டி ஐயோங்கிறா. நல்லா அது வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் மிளகா பொடி. எப்படி வெந்திருக்குன்னு எப்படி தெரியும்? அது ஒரு மாதிரி அமர்த்தினா உனக்கு வந்து சூடா இருக்கு. நீ எப்படி அமர்த்த முடியும்? அமர்த்தினா தெரியுமா? வைத்தியம் அதான் கரண்டில தானே பண்ணிட்டு இருக்க. அதுல கொஞ்சம் ஒரு என்ன போக் பண்ணேன்னா தெரியும் உனக்கு வெந்திருக்கா இல்லையான்னு. கரண்டில வச்சு போர்க் பண்ணணும். எவ்வளவு நேரமா சமைக்கிற? சீக்கிரம் வதக்கு. ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் லெமன் ரைஸும் எவ்வளவு நேரமா நினைக்கிறேன். சரி வதக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது அந்த கரண்டில ஒன்னே ஒன்னு எடுத்து நசுக்கிப்பாரு. வெந்துருச்சான் ஒன்னு எடுத்து நசுக்கிப்பாரு. இப்போ வந்து மிளகா பொடி போடு. அப்படி எத்தனை போடணும்? ஒரு 1/2 டீஸ்பூன். அரை. இது போதும் இல்ல? போதும் போடு. என்னடா போடுறான் மக்களே. போட்டுட்டு எதுக்கு இவ்வளவு மிளகா பொடி போட்ட? நீ தாண்டி போட சொன்ன. நீ சாப்பிட மாட்டேன்னு நாங்க சாப்பிடறோம்னு போட சொல்றேன். அளவா கரெக்டா தான் போட்டிருக்க. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கரெக்டா போட்டிருக்க. எவ்வளவு போட்டாலும் தெரியல. எவ்வளவு பேச்சு. நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு. இது போடு. சரி நல்லா இருக்கு ஜோஷி. பார்க்கவே பார்க்க நல்லா இருக்கு. அவசரப்பட்டு சாப்பிட்டு சொல்லு. கிறிஸ்பா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்ப் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணாதான் பொட்டேட்டோஸ் வந்து சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும். நீ பாயில் பண்ணி பண்ணேன்னா கூட உனக்கு எப்பவுமே பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பியா இருக்கும். ஆமா அப்பப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் மயமையான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல? இந்த மாதிரி சாப் பண்ணி பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கர்ட் ரைஸோட சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம லெமன் ரைஸோட தான் சாப்பிட போறோம். லெமன் ரைஸோட நல்லா இருக்கும். ஓகே நீங்க எந்த ரைஸோட சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு நீ வெறுமையா சாப்பிடலாம். ஆனா என்னோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி உருளைக்கிழங்கு கூட. உருளைக்கிழங்கு Question 1.
என்னடா உளற அந்த பக்கம் பாத்தியா? உருளைக்கிழங்கு கூட என்ன ஃபேவரட்டா நான் சாப்பிடுவேன் ரைஸ் இல்லாம. சேவை இல்லையா? இவன் தப்பு. சப்பாத்தி வதக்கு வதக்கு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கு. சத்தியமா சப்பாத்தி அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை பட் பண்ணாலும் ஆக்சுவலி வந்து இது வந்து சப்பாத்திக்கு அவசியம் ஓகேவா இருக்கும். அது வந்து ஏன்னா கிறிஸ்பா இருக்கிறதுனால சொல்றேன். எப்பவுமே வந்து வேக வச்ச பொட்டேட்டோஸ் தான் வந்து சப்ஜி தான். அதோட என்னன்னா அந்த மேத்தி எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்கல்ல. சாப்பிட்டுருக்கேன், பண்ண தெரியுது, சாப்பிட்டுருக்கேன். பண்ணுவேன் எல்லாம் பண்ணலாம். பண்ணிடலாம். நம்பிக்கை வந்துருச்சா? உனக்கும் மேல வந்துருச்சா? லைட்டா வந்திருக்கு. பச்சை வாசம் போகும். பச்சை வாசனை போகும். அது காலையில போய் சொல்லு. பச்சை வாசனை கௌஷி இரிட்டேட் பண்ணாத கௌஷி. இந்த ஜோக்குன்னு நினைச்சு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஓகே I think it's done. Yes, it's Done done. and dusted. I think பார்க்கவே நல்ல சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு கைச்சு. நல்ல ஃப்ரை கிறிஸ்பி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஓகே it's over. ஓவர். ஆக்சுவலி சாப்பிடுற ஃபுட்டை மோந்து பார்க்க கூடாது. மூந்து பார்க்காம எப்படி? மோந்து பார்க்க கூடாது. சோதிக்காதே. இது சீஸ் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். உப்பு கரெக்டா இருக்கா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. கிரன்ச்சினஸ் வெளியே கேக்குதே. கேட்கணும்ல. சூப்பர். இப்போ நாங்க எங்க லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டோம். டடா. லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் பண்ணி முடிச்சாச்சு. லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ கறி பண்ணி முடிச்சேன். சொல்லி தந்தா.